ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூனிட் 8 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 8ல் சைட்டாலஜி டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ சைட்டாலஜினா ஸ்டடி ஆஃப் செல்ஸ் தான். ஸோ எஸ்டர்டே கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை செல். அப்போ செல் அப்படிங்கிறது இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷன். அப்போ ஒரு செல்லுனா என்ன, செல்ஸ் சேர்ந்தது தான் டிஷ்யூ தான் ஆர்கன் சேர்ந்தது தான் ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபுல்லத்தையுமே ப்ரீஃபாக பார்த்தோம். தென் அந்த செல்லுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், செல் மெம்ப்ரேன், ஓகேவா, செல் வால், பிளாஸ்மா மெம்ப்ரேன், சைட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, அந்த மாதிரி செல்லில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பற்றியுமே ப்ரீஃபாக பார்த்தோம். தென் அதில் அப்புறம் வாட் இஸ் மீன் பை ப்ரோகேரியோட், வாட் இஸ் மீன் பை யூகேரியோட், ப்ரோகேரியோட்னா என்ன, யூகேரியோட்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே ப்ரீஃபாக போன கிளாஸில் பார்த்துட்டோம். சரியா? ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா அதுதான் என்னது, ப்ரோகேரியோட். ப்ராப்பரான நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகுது, அதுதான் யூகேரியோட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பார், ஒரு சயின்டிஸ்ட் பிரிச்சிருப்பார். அதை பற்றின ப்ரீஃபாக எல்லாமே பார்த்து. ஓகே, இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் மெம்ப்ரேன். ஓகே, அப்போ செல் மெம்ப்ரேன்னா என்ன, இந்த செல் மெம்ப்ரேனுக்கு அதாவது ஆக்சுவலி இது ஒரு செல் வால். இது செல் வால் அப்படின்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர் தான் என்ன அப்படின்னா செல் மெம்ப்ரேன். ஓகேவா? அனதர் நேம் ஆஃப் செல் மெம்ப்ரேன் இஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன். இந்த செல் மெம்ப்ரேனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னது, அதுதான் பிளாஸ்மா மெம்ப்ரேன். சரியா? ஸோ அதை பற்றியும் செல் சைக்கிள்னா என்னங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தி அவுட்டர் தின் மெம்ப்ரேன், ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். லேயர் ஆஃப் த லிவிங் செல்லில் இருக்கும், இஸ் நோன் அஸ் செல் மெம்ப்ரேன். ஓகேவா? லிவிங் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு தின் மெம்ப்ரேன் தான் என்ன அப்படின்னா இந்த செல் மெம்ப்ரேன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அனிமல் செல்லை பொறுத்தளவில் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன்னு சொல்லலாம். அப்போ பிளாஸ்மா மெம்ப்ரேன் அண்ட் செல் மெம்ப்ரேன் ஆர் சேம். சரியா? ஸோ பிளான்ட் செல்லை பொறுத்தளவில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிளாஸ்மா லெம்மா. ஓகே, இன் பிளான்ட் செல்ஸ் இதுக்கு பேர் என்ன பேர், பிளாஸ்மா லெம்மா. ஸோ த டேர்ம் செல் மெம்ப்ரேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னவர் யார் அப்படின்னா நாகேலி அண்ட் கிராமர் அப்படிங்கிறவர் 1885. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா த மெம்ப்ரேன் கவரிங் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட். வாட் இஸ் மீன் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் புரோட்டோபிளாசம்? எ செல் வித்தவுட் அ செல் வால். செல் வால் இல்லாமல் ஒரு செல் இருக்குன்னா அதுதான் புரோட்டோபிளாஸ்ட். அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் தான் என்னது, செல் மெம்ப்ரேன் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரேன். அதை சுற்றி தான் என்ன இருக்கும், செல் வால் இருக்கும். திஸ் இஸ் த ஆர்டர். ஓகே, ஸோ அப்போ லிவிங் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு தின் மெம்ப்ரேனுக்கு பேர் என்ன பேருன்னு சொல்லி கேட்கலாம். இன் அனிமல் செல்ஸ் த வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் செல் மெம்ப்ரேன் கேட்டாங்கன்னா தட் இஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன். இன் பிளான்ட் செல்ஸ் த பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆர் செல் மெம்ப்ரேன் இஸ் நோனஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, பிளாஸ்மா லெம்மா. ஓகே, ஸோ ஹூ இன்ட்ரடியூஸ் த டேர்ம் செல் மெம்ப்ரேன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாகேலி அண்ட் கிராமர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம் இஸ் டிஸ்கவர்ட் பை நாகேலி அண்ட் கிராமர்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இயர் கேட்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகே, ஸோ பாருங்கள், இதுதான் செல் மெம்ப்ரேன். இந்த செல் மெம்ப்ரேனோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். கிளைகோப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், கிளைகோலிப்பிட், கொலஸ்ட்ரால், சரி, அந்த மாதிரியான நிறைய ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு லேயராக தான் இந்த செல் மெம்ப்ரேன் இருக்கும். சரியா? ஸோ இந்த செல் மெம்ப்ரேனில் 2 டைப்ஸ் இருக்குது, அதாவது சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன் அண்ட் இன்டர்னல் மெம்ப்ரேன் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன். ஸோ விச் சரௌண்ட்ஸ் த ஹோல் புரோட்டோபிளாசம். இதுதான் புரோட்டோபிளாசம் அப்படின்னா இது ஃபுல்லத்தையும் சரௌண்ட் பண்ணியிருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம், சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன். ஓகே, ஸோ இன்டர்னல் மெம்ப்ரேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விச் சரௌண்ட் த வேரியஸ் செல்லுலார் ஆர்கனல்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு வேக்யூலை மட்டும் சுற்றி இருக்கலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா நியூக்ளியஸை மட்டும் சுற்றி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மைட்டோகாண்ட்ரியா மட்டும் சுற்றி இருக்கலாம். ஸோ அப்போ மொத்தமாக சுற்றி இருக்கிறது சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சுற்றி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, தட் இஸ் இன்டர்னல் மெம்ப்ரேன். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்சைட் கான்ஸ்டியூயன்ஸ் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ தே ஆர் யூஸ்வலி லார்ஜ் இன் சைஸ். நார்மலாக அது எப்படி இருக்கும், சைஸுமே பெருசாக இருக்கும். தே ஆர் சாலிபிள் இன் வாட்டர், தண்ணியில் கரையக்கூடியது மாதிரி தான் இருக்கும். அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா?
ஓகேவா? ஸோ அப்போ அந்த இன்சைடு அதில உள்ள என்னலாம் இருக்குன்னா, புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. தே ஆர் யூசுவலி லார்ஜ் இன் சைஸ். ஸோ காமனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பெரிய சைஸா இருக்கும். தே ஆர் சால்யுபிள் இன் வாட்டர் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ வாட்டர்ல கரையக்கூடிய கண்டிஷன்ல தான் இருக்கும். சரியா? ஸோ த அவுட்சைட் என்விரான்மென்ட் ஆஃப் த செல் இஸ் அ பிட் டிஃபரெண்ட். ஆனா, அந்த செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய என்விரான்மென்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து இருக்கும். சரியா? ஸோ த செல் நீட் நியூட்ரியன்ட்ஸ் டூ ஃபார் இட்ஸ். அதோட ஒரு செல் வந்து அதோட குரோத்துக்கும், அதோட டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன தேவைப்படுது அதுக்கு? நியூட்ரியன்ட்ஸ் தேவைப்படுது. சச் நியூட்ரியன்ட்ஸ் அலாங் வித் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். சம்டைம் என்ன ஆகும்னா, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் கூட என்னது இருக்கு? ஒரு சில பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும்? மிக்ஸ் ஆகிருக்கும். விச் இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ அது ரொம்ப மோசமானது கூட. பட் மே பி பிரசன்ட் இன் த அவுட் சைட் என்விரான்மெண்ட். அப்போ ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸில் ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் மேபி அயான் அல்லது ஆசிட் ஆர் ஆல்கலி இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ இங்கே இந்த செல் மெம்பரேனோட வேலை என்ன பாருங்க. ஹியர் த செல் மெம்பரேன் ஆக்ட் ஆஸ் அ பேரியர் ஆர் லைக் த செக் பாயிண்ட். அப்போ இந்த செல் மெம்பரேனை தாண்டி போகும்போது தேவையான காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியுமே தவிர தேவையில்லாத எந்த காம்பனன்ட்ஸாலையும் உள்ளே என்டர் ஆக முடியாது. த ஸ்மால் மாலிகூல்ஸ், ஒரு சின்ன சின்ன சொல்யூட், லிப்பிட் சாலிபிள், இது எல்லாமே கேன் கோ இன்சைட் த செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்குள்ளே போக முடியும். பட் லார்ஜ் மாலிகூல், வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் இதால் என்ன பண்ண முடியாது? அதால் உள்ளே என்டர் ஆக முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் இம்பர்மியபிள் டு தம். அதை வந்து அது உள்ளே அலோவே பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காஃபி ஃபில்டர் பண்ணுறோம், டீயை ஃபில்டர் பண்ணுறோம். அந்த டீயை மட்டும் லிக்விடை மட்டும் தான் அலோவ் பண்ணுமே தவிர அந்த தேயிலை எல்லாமே என்ன ஆயிரும்? மேலேயே செட்டில் ஆயிரும். ஸோ அதை தான் வந்து அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ இட் ஹாஸ் காட் வேரியஸ் மெக்கானிசம் பை விச் சச் சப்ஸ்டன்சஸ் கேன் பி இம்போர்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வச்சு தான் என்ன ஆகுது? ஒரு சில பொருள் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், உள்ளேயும் போக முடியும், வெளியிலையும் வர முடியும். அப்போ ஒரு செல் மெம்பரேனோட பேரியர் ஆர் செக் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? செல் மெம்பரேன் தான். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு தேவையான சின்ன சின்ன மாலிகுல்ஸை மட்டும்தான் இட் ஜஸ்ட் அலோவ் இன்சைட். ஸோ ரிமைனிங் இருக்கிற எதையுமே அது என்ன பண்ணாது? இட் டசன்ட் அலோவ் இன்சைட். ஓகே. ஸோ இப்போ இந்த காம்போசிஷன் ஆஃப் செல் மெம்பரேன். இப்போ செல் மெம்பரேனில் என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது? அதோட காம்போசிஷன் சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த செல் அதிகமாக செல் மெம்பரேனில் வந்து என்ன இருக்குன்னா 40 to 50% ப்ரோட்டீனும் 50 to 60% லிப்பிடும் வந்து இருக்கும். இந்த மெம்பரேன் லிப்பிட்ஸில் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. பாஸ்போலிப்பிட், கிளைகோலிப்பிட், ஸ்டீராய்டு. சரியா? பாஸ்போலிப்பிட்ஸ், கிளைகோலிப்பிட்ஸ் அண்ட் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லி 3 வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ மேபி என்ன கொஸ்டின் கேட்கலாம்? the amount of protein in cell membrane அப்படி இல்லைன்னா amount of lipid in cell membrane இந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். சரியா? ஸோ த காம்போசிஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனோட காம்போசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் மெம்பரேன் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் அந்த லிப்பிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து வேரி ஆகும். சரியா? ஸோ அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸ்போலிப்பிட் வந்து 55% இருக்குமா, கிளைகோலிப்பிட் வந்து 5%, ஸ்டீராய்டு வந்து 20, அதர் லிப்பிட்ஸ் வந்து 20. த காம்போசிஷன் ஆஃப் த பாக்டீரியல் மெம்பரேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதில் 70%, பாஸ்போலிப்பிட் வந்து 30% இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ப்ரொபோர்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் மெம்பரேன். இந்த செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஒரு சில மாடல்ஸ் வச்சு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்த ஒவ்வொரு மாடல்லையும் இந்த செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டேனியலி டேவ்சன் ட்ரைலாமினார் சாண்ட்விச் மாடல். செகண்ட் வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் த சிங்கர் அண்ட் நிக்கல்சன். தேர்ட் ஒன் வந்து யூனிட் மெம்பரேன் ஆஃப் ராபர்ட்சன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியான 3 டைப்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒவ்வொரு மாடல்லையும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்பர் 1 வந்து டேனியலி டேவ்சன் ட்ரைலாமினார் சாண்ட்விச் மாடல். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களோட பேர் தான் ஜேம்ஸ் டேனியலி அண்ட் ஹூக் டேவ்சன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? டேனியலி டேவ்சன் வச்சுருக்காங்க. இவங்க எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 1935 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாடல் வந்து சஜஸ்ட் த செல் மெம்பரேன் ஆஸ் த சாலிட் அண்ட் த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். இது வந்து செல் மெம்பரேன் வந்து எப்படி ஒரு சாலிடாக ஒரு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மாலிகுலர் லேயர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இதில் எத்தனை மாலிகுலர் லேயர் இருக்குது? 4 மாலிகுலர் லேயர் இருக்குது. அதில் வந்து 2 வந்து பாஸ்போலிப்பிட் அண்ட் 2 வந்து ப்ரோட்டீன் லேயர்.
ஓகேவா? அந்த 2 பாஸ்போலிபிட் 2 புரோட்டீன் லேயரும் சேர்ந்து தான் 4 மாலிகுலர் லேயரா வந்து இருக்கு. அண்ட் தென் இட் கன்சிஸ்ட் ஆஃப் த பாஸ்போலிபிட். இதுல வந்து பாஸ்போலிபிடால ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன். இப்போ இது எது அடிப்படையா இருக்கு? அதுல இருக்கக்கூடிய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பொறுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? இதை பிரிச்சிருக்காங்க. அப்போ யார் கண்டுபிடிச்சாங்க? எப்போ கண்டுபிடிச்சாங்க? இந்த லேயர் எத்தனையா பிரிக்கிறாங்க? 4ஆ பிரிக்கிறாங்க. அதுல 2 என்னது பாஸ்போலிபிட், 2 என்னது புரோட்டீன் லேயர். சரியா? ஸோ த மிடில் ஒன் அந்த மிடில் ஒன் நடுவில் இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். மிடில் ஒன் இஸ் த பாஸ்போலிபிட் பைலேயர். ஓகேவா? அவுட்டர் அண்ட் இன்னர் டென்சர் ப்ரோட்டீன் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? மோனோ லேயர். அப்போ சிங்கிளாக இருக்கிறது தான் வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய லேயர் இருக்கும். மிடில் ஒன் வந்து பாஸ்போலிபிட் பைலேயராக இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து கன்சிடர் டு பி அ ப்ரோட்டீன் லிப்பிட் ப்ரோட்டீன் சாண்ட்விச் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்விச்சில் எப்படி இந்த லேயராக உள்ளே வைக்கிறாங்களோ அது மாதிரி தான் அந்த ப்ரோட்டீனும் லிப்பிடோட அந்த லேயர் ப்ரோட்டீன் லிப்பிட் ப்ரோட்டீன். ஓகே, சாண்ட்விச்சில் வந்து எப்படி இருக்கும்? மேலே ப்ரெட்டு கீழே ப்ரெட்டு நடுவில் ஏதாவது உள்ளே வச்சுருப்பாங்களா ஸ்டஃபிங், அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மா மெம்பரேன் எடுத்துக்கிட்டோம்னாலும் 3 லேயர் வந்து இருக்குது. ஹெட் வந்து கிளிசரால் பாஸ்போலிபிட் மாலிகுல். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? தே ஆர் டைரக்டட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ இது வந்து எப்போவுமே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். சரியா? ஸோ தே ஆர் அசோசியேட்டட் வித் த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் பை த ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இப்போ இது வந்து எப்போவுமே ஹைட்ரஜன் பாண்ட் கூட தான் சேர்ந்து அசோசியேட் ஆகிருக்கும். அயானிக் பாண்டு கூட இருக்கும். தென் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரியான எல்லாமே அதில் இன்வால்வ் ஆகும். சரியா? ஸோ எப்போவுமே ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ்க்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கலாம், அயானிக் பாண்ட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம். ஓகே, டெய்ல் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேவா? தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை த வீக் வேண்டர்வால் ஃபோர்ஸ். ஸோ எப்போவுமே இந்த டெய்லுக்கும் இதுக்கு வந்து என்ன இருக்கும்? ஒரு வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். தே லைஃப் ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ இது ஒன்றுமே எப்படி இருக்கும்? ஃபேஸிங் ஈச் அதர்னால் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்குமா? லிப்பிட் அந்த மாதிரியான அது ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா வந்து செல் மெம்பரேன் வந்து எனது ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர் பட் நாட் ஸ்டேபிள். அப்போ ஒரு நிலையான ஒரு வடிவமாக இது இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. பட் நாட் ஸ்டேபிள். செல் மெம்பரேன் வந்து நாட் அ சாலிட் ஸ்ட்ரக்சர். ஒரு சாலிடாக இருக்காது. பட் இட் இஸ் அ செமி சாலிடு அல்லது குவாசிஃபைனா என்னது? செமி சாலிட் ஜெல் மாதிரி வந்து குழுன்னு இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் வேரியபிலிட்டி இன் த பயோ மெம்பரேன். ஸோ இப்போ இதில் அந்த ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணாது அப்படின்னா வந்து அதோட ஃபங்க்ஷனே அதோட வேரியபிள் இது எதையுமே அது வந்து மென்ஷன் பண்ணாது. அதுவும் இதோட ஒரு ட்ராபேக்குன்னு சொல்கிறாங்க. இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் த மூமெண்ட்ஸ் லைக் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த வாட்டர் சால்யூபிள்ஸ். அப்போ ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா இல்லைனா வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸில் இருக்க மாதிரி டிரான்ஸ்போர்ட்டா அப்படிங்கிற என்ன மாதிரியான மூமெண்ட்டுங்கிறதே அது எக்ஸ்பிளைன் பண்ணாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு இதோட ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து செகண்ட் மாடல். ஓகேவா? ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் சிங்கர் அண்ட் நிக்கல்சன். அப்போ ஃப்ளூயிட் மொசைக் மாடலை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க? சிங்கர் அண்ட் நிக்கல்சன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ப்ரப்போஸ்டு பை சிங்கர் அண்ட் நிக்கல்சன் இன் த இயர் 1972. ஓகேவா? ஸோ இந்த மாடலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல் மெம்பரேன் இஸ் அ குவாசி ஃப்ளூயிட், அதாவது செமி ஃப்ளூயிடாக தான் இருக்கும். அண்ட் தென் இதுவும் என்ன தான் டைனமிக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இந்த மாடலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நோன் அஸ் த ப்ரோட்டீன் ஐஸ்பர்க் இன் அ சி ஆஃப் பாஸ்போலிபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ப்ரோட்டீன் ஐஸ்பர்க் இன் அ சி ஆஃப் பாஸ்போலிபிட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்னது? ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் த சிங்கர் அண்ட் நிக்கல்சன் தான். சரியா? ஸோ அப்போ இந்த புரோட்டீன் ஐஸ்பர்க்னால் வந்து பனிப்பாறை. அப்போது பாஸ்போலிப்பிடுங்கிற சீல இருக்கக்கூடிய புரோட்டீன் பனிப்பாறை தான் எது அப்படின்னா வந்து இந்த மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாடலில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லிப்பிட் அண்ட் இன்டெக்ரல் புரோட்டீன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மொசைக் ஸ்டைலில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால தான் இது வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ பிட்வீன் த லிப்பிட்ஸ் அண்ட் த ப்ரோட்டீனுக்கும் லிப்பிடுக்கும் இடையில தேர் இஸ் அ இன்ட்ராக்ஷன் விச் ரிசல்ட்ஸ் இன் த ஃப்ளூயிடிட்டி ஆஃப் த மெம்பரேன். ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கும்? ஒரு ஃப்ளூயிடிட்டி. ஓகே, ஒரு ஃப்ளூயிட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இந்த இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ஹைட்ரோஃபோபிக். ஓகேவா? ஸோ 2 types of globular protein are present which are embedded in the phospholipid bilayer. ரெண்டுமே என்ன இருக்கும்? மிக்ஸ் ஆகிருக்கும். மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆஃப் இதில் இருக்கக்கூடிய மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்னது? 2 டைப்ஸாக இருக்கும். இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி 2 வகையாக இருக்குது. ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன். ஸோ இப்போ இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்னா வித்தின் த பாஸ்போலிபிட், இந்த பாஸ்போலிபிட் பைலேயருக்குள்ள இந்த இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி எம்படட் இன்சைட். உள்ள வந்து அப்படி எம்படட்னா புதஞ்சிருக்கும். இந்த இன்ட்ரின்சிக் ஆர் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா வந்து டனல் ப்ரோட்டீன்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சாலிபிள் இன் நேச்சர், இயற்கையாகவே கரையக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் அ சேனல் ஃபார் த பேசேஜ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபார்ம் அ சேனல் ஃபார் த பேசேஜ் ஆஃப் வாட்டர். வாட்டருக்கான ஒரு சேனல், ஒரு வழியாக இருக்கும். அப்படி இல்லைனா அயான்ஸ் அண்ட் அதர் வாட்டர் சால்யூபிள் ஸ்மால் சைஸ்டு சொல்யூட் எல்லாமே போகக்கூடிய ஒரு வழியாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இட் ஹஸ் டூ பார்ட்ஸ். இதில் வந்து ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெயில். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங், ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங். சரி, அந்த மாதிரியான ஒரு 2 ஸ்ட்ரக்சர் வந்து இதில் இருக்குமா. ஸோ இப்போ ஹைட்ரோஃபிலிக் ஹெட் வந்து இது என்னது, போலார் இன் நேச்சர், வாட்டர் லவ்விங் தான். இட் ப்ரொட்ரூட்ஸ் அவுட் ஃப்ரம் த செல் மெம்பரேனுக்கு வெளியில் இருக்கும். ஹைட்ரோஃபோபிக் டெயில் வந்து நான் போலார் இன் நேச்சராக இருக்கும். தே ஆர் ப்ரெசன்ட் இன்சைடு த மெம்பரேனுக்குள்ளே இருக்கும். டுவர்ட்ஸ் த சென்டர், ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர், உள்நோக்கி இருக்கும். சரியா? அடுத்தது எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தே ஆர் ப்ரெசன்ட் ஆன் டூ சர்ஃபேசஸ் ஆஃப் த மெம்பரேனோட 2 சர்ஃபேசஸ்லையுமே அது எப்படி இருக்கும், ஃப்ளோட்டிங் ஃபார்ம், மிதக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன் வந்து அட்டாச்சு டு த பாஸ்போரில் சர்ஃபேஸ், அதோட பாஸ்போரில் சர்ஃபேஸில் இருக்கும். தே ஆர் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு டூ. அது எப்போவுமே எப்படி இருக்கும், எலக்ட்ரிக்கலி சார்ஜாக இருக்கும். அயானிக் பாண்ட்ஸ் அப்படி இல்லைனா கால்சியம் பிரிட்ஜஸ் வந்து என்னாகும், ஹெல்ப் இன் த அட்டாச்மெண்ட். இதோட அட்டாச்மெண்ட்டுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா அயானிக் பாண்ட், அப்படி இல்லை அப்படின்னா வந்து கால்சியம் பிரிட்ஜஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ தே ஆர் லூஸ்லி அட்டாச்டு. இது வந்து ரொம்ப லூஸாக தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன பேர், தே ஆர் ஆல்சோ கால்ட் பெரிஃபெரல் ப்ரோட்டீன். பெரிஃபெரல்னால் அந்த விளிம்பு தான் வந்து என்ன சொல்லுவோம், இப்போ இந்த ரவுண்டில் இதுதான் பெரிஃபெரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறாங்க. தே ஆர் லொக்கேட்டட் அவுட் சைட் ஆஃப் த லிப்பிட் பைலேயர். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து லிப்பிட் பைலேயரோட அவுட் சைடில் வந்து இருக்கும். அண்ட் தென் தே ஆர் சாலிபிள் இன் நேச்சர். இது வந்து என்னது, எப்போவுமே கரையக்கூடிய நேச்சராக இருக்கும். ஓகே, இதுதான் அந்த எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன். அடுத்தது மெம்பரேன் ப்ரோட்டீன் ஆர் 5 டைப்ஸ். இந்த மெம்பரேன் ப்ரோட்டீனை வந்து எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள், 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்பர் 1 வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன், அடுத்தது சேனல் ப்ரோட்டீன், நம்பர் 3 வந்து கேரியர் ப்ரோட்டீன், நம்பர் 4 வந்து என்சைம்ஸ், நம்பர் 5 வந்து ரிசப்டார் ப்ரோட்டீன். சரியா? ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் ஸ்டெபிலிட்டி. அப்போ ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனோட வேலை என்ன, இட் மெயின்டைன் தி ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்டெபிலிட்டினா எனது ஒரு நிலைப்புத்தன்மை. சேனல் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் இஸ் இன்வால்வ் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சம் டிசால்வ்டு சப்ஸ்டன்சஸ். ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது அந்த தண்ணியில் வந்து இருக்கக்கூடிய அந்த பொருளை, கரைஞ்சிருக்கக்கூடிய பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகும். கெரியர்னா ஃபார் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஸ்பீடாக ஒரு பொருளை ஃபோர்ஸாக மேலே புல் பண்ணி இழுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து கெரியர் ப்ரோட்டீன்ஸ். என்சைம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான என்சைம்ஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரிசப்டார் ப்ரோட்டீன்னா ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். ஸோ இப்போ அதாவது ஹார்மோன் அண்டு நர்வ் செல்ஸ்க்கு வந்து எதையோ டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே இன்வால்வ் ஆகிறதா என்னது, இந்த ரிசப்டார் ப்ரோட்டீன். சரி, அப்போ ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன், அந்த வாட்டர் டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து சேனல் ப்ரோட்டீன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து கெரியர் ப்ரோட்டீன், டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது வந்து என்சைம்ஸ். சரியா? ஹார்மோன் அண்ட் நர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுறது வந்து ரிசப்டார் ப்ரோட்டீன். ஓகே. அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் மொசைக் மாடல். அப்போ இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாடல் வந்து டைனமிக் அண்ட் குவாசிஃபைடு ஸ்ட்ரக்சராக தான், குவாசி ஃப்ளூயிட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்காது தெரியும். வேரியபிலிட்டி ஆஃப் த செல் மெம்பரேன் இஸ் எக்ஸ்பிளைன். அந்த செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை வந்து இது என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் எக்ஸ்பிளைன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சொல்யூட் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அண்டு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் எல்லாமே செல் மெம்பரேன் வழியாக எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் எக்ஸ்பிளைன் தி ஆக்டிவ் அண்ட் பல்க் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல் த்ரூ த செல் மெம்பரேன். இது தவிர ஒரு பல்கான ஒரு மெட்டீரியல் எப்படி அது வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் லிப்பிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து ப்ரோட்டீன் ரேஷியோ சப்போர்ட்ஸ் திஸ் மாடல். எப்போவுமே ப்ரோட்டீனோட ரேஷியோ வந்து என்ன பண்ணும், இதோட இந்த மாடல் வந்து சப்போர்ட் பண்ணும். திஸ் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வந்து என்னது, ஒரு சயின்டிஃபிக் அண்ட் வைட்லி அக்செப்டட் மாடல். அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாடல் இஸ் வைட்லி அக்செப்டட் அண்ட் சயின்டிஃபிக் மாடல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா என்னது, இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் தான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் மெம்பரேன். அப்போ ஒரு செல் மெம்பரேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து செல் ரெகக்னேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். எப்போவுமே அதுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அது வந்து ப்ராப்பராக அது ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது என்ன பண்ணணும்,
இட் ஷுட் பி கம்யூனிகேட். ஸோ இப்போ இந்த செல் மெம்பரேனை பொறுத்தளவில் கிளைகோலிபிட் அண்ட் கிளைகோப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் ரெகனைசிங் த செல்ஸ் எல்லாம் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் எசென்ஷியல் டூரிங் த டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த மைக்ரோப்ஸ் அண்ட் டிஷ்யூ ஃபார்மேஷன். ஸோ இப்போ இது எப்போ டிஃபென்ஸாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு மைக்ரோப்ஸோ இல்லை ஒரு டிஷ்யூ ஃபார்மேஷனோ நடக்கிறப்ப அந்த டைமில் இது என்ன பண்ணும், அதுக்கு டிஃபென்ஸ் ஒரு பாதுகாப்பாக இது வந்து இருக்கும். The binding of the ligands to the specific receptor induces the signal transduction. ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல வந்து சிக்னலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமோ டிரான்ஸ்டக்ஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணும், இது அதுக்கு தேவையான அந்த வேலையை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பிளட் குரூப்பிங். ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் த ஆன்டிஜென்ஸ் பிளட் குரூப்பிங்கில் வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை பொறுத்து செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜென்ஸில் பொறுத்து பிளட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏபா பியா ஏபியா ஓவான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. டைஜஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட் அல்லது மைக்ரோவிலியில் வந்து என்ன இருக்குது, இது வந்து செல் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு மாடிஃபைடு செல் மெம்பரேனாக இருந்து என்ன பண்ண ஹெல்ப்ஸ் இந்த டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். நமக்கே தெரியும் நம்மளோட சிறுகுடலோட பகுதியிலாம் என்ன பண்ணும், ஜஸ்ட் அது வந்து உள்ளே வந்து ஃபுட்டை வந்து என்ன பண்ணும், அசிமுலேட் பண்ணி அப்சார்ப் பண்ணும். ஸோ அப்போ அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட் அப்படின்னா மைக்ரோவிலி இருக்கும். ஸோ அப்போ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாடிஃபைடு செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேவா? அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லொக்கோமோஷன். ஸோ அப்போ இதில் இந்த அமீபாவை பொறுத்தளவில் என்னது சூடோபோடியா பொய்க்கால்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன இருக்கும், ப்ரெசன்ட் ஃபார் லோக்கோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிருக்கும், விச் இஸ் மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் மெம்பரேன். அப்போது அந்த சூடோபோடியா வந்து என்ன தான் செல் மெம்பரேனோட ஒரு மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர். அப்போது என்ன கொஸ்டின் கேட்கலாம், சூடோபோடியா இஸ் மாடிஃபைடு பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல்லுலார் ஆர்கனல் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், செல் வால், செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம பார்த்து அமீபாவில் நம்ம படித்து அந்த பொய்க்கால்னு சொல்லக்கூடிய சூடோபோடியா வந்து அதோட செல் சவ்வு தான் இட் ஜஸ்ட் கன்வெர்டட் இன்டு எ சூடோபோடியா. ஸோ இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த கெரியர் ப்ரோட்டீன் வந்து என்ன இருக்குது, ப்ரெசன்ட் இந்த செல் மெம்பரேனில் இருக்கும். அது என்ன பண்ணுது, ஹெல்ப் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல். ஒரு ஆக்டிவ் எப்போவுமே ஆக்டிவ்னா என்னது, அது ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி தேவைப்படாது தான் என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது bulk transport. So by the process of endocytosis and pinocytosis, bulk மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ எப்போவுமே எண்டோசைட்டோசிஸ் பினோசைட்டோசிஸ் அப்படிங்கிற 2 ப்ராசஸில் தான் வந்து என்ன பண்ணும், பல்க் ஹெவியான மெட்டீரியல் என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அப்போ லொக்கோமோஷனா என்ன, அதில் என்ன பார்ட் இன்வால்வ் ஆகுது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, பல்க் டிரான்ஸ்போர்ட்னா என்ன. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் எக்ஸோசைட்டோசிஸ். இந்த எக்ஸோசைட்டோசிஸில் என்ன எதுக்கு யூஸ் ஆகுது, ரிமூவல் ஆஃப் த வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் செக்ரிட்டரி மெட்டீரியல். ஸோ அப்போ அந்த வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் செக்ரிட்டரி மெட்டீரியல் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த எக்ஸோசைட்டோசிஸ். ஸோ அடுத்தது ஆஸ்மாசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆஸ்மாசிஸை பொறுத்தவரை இது வந்து ஒரு செமி பெர்மியபிள்னா எல்லாத்தையும் அலோவ் பண்ணாது. சரியா? செலக்ட் பண்ணி அலோவ் பண்ணுச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா வந்து செமி பெர்மியபிள், தேர்ந்தெடுத்து கடத்தும். சரியா? ஸோ ஆக்டிவிட்டி ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் பை ஆஸ்மாசிஸ் மூலமாக இது என்ன பண்ணும், வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அடுத்தது டிஃப்யூஷன். ஸோ இப்போ டிஃப்யூஷனை பொறுத்தளவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வித் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அக்கர்ஸ் பை டிஃப்யூஷன். ஸோ எப்பவுமே இந்த எக்ஸ்டர்னல் வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பொறுத்து என்ன இருக்கும், நடக்கக்கூடியதான் அது என்ன அப்படின்னா வந்து டிஃப்யூஷன். ஸோ இப்போ டிஃப்யூஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, சிம்பிள் டிஃப்யூஷன் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஓகே. அடுத்தது மெட்டபாலிசம். நெக்ஸ்ட் ஒன் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் பொறுத்தவரை செல் மெம்பரேன் பெர்ஃபார்ம்ஸ் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். நிறைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷன், மெட்டபாலிசம்னா என்னது, வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எந்த ஒரு ஆர்கானிசமும் வளரும், அது வளரும்போது சைட் பை சைடாக என்ன ஆகும், அதோட அந்த இன்னொரு பக்கம் அதோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அதுதான் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். செவரல் என்சைம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த செல் சர்ஃபேஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் நியூட்ரியன்ஸ். அப்போ செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய அந்த செல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு சில என்சைம் என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரா செல்லுலார் நியூட்ரியன்ஸை என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணுது. நியூட்ரியன்ஸை பிரேக் டவுன் பண்ணால் தான் என்ன ஒரு ஆர்கானிசமில் வளரும். அதுதான். ஸோ அப்போ சம் ஆர் இன்வால்வ் இன் த பயோசிந்தசிஸ் ஆஃப் செல்வால். ஒரு சில இது எதில் இன்வால்வ் ஆகுது, அந்த செல்வாலோட பயோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது. இன் கேஸ் ஆஃப் ப்ரோகேரியோட் எடுத்துக்கிட்டோன்னா ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் வந்து எங்கே இருக்கும், ஃபவுண்ட் இன் த பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ பிளாஸ்மா மெம்பரேனில் தான், பிளாஸ்மா மெம்பரேன் எங்கே இருக்கும்,
அந்த ப்ரோகேரியட்ஸ் பொறுத்தளவில் ரெஸ்பிரேட்டரி என்சைம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா we can see in the plasma membrane. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ். ஸோ வென் பிளான்ட் செல்ஸ் த பிளாஸ்மா மெம்ப்ரேன். அப்போ பிளான்ட் செல்லை பொறுத்தளவில் பிளாஸ்மா மெம்ப்ரேனை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பிளாஸ்மா லெம்மா அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ பிளாஸ்மா லெம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டேர்ம் செல் மெம்ப்ரேன் அப்படிங்கிற டேர்மை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து நாகேலி அண்ட் கிராமர் அப்படிங்கிறவர் 1885 நாகேலி அண்ட் கிராமர். ஓகேவா? இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணவர் யார்? ஓகேவா? சிங்கர் அண்ட் நிக்கல்சன் இந்த இயர் ஆஃப் 1972. சரியா? சிங்கர் அண்ட் நிக்கல்சன். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் த செல் மெம்ப்ரேன் வந்து செல் மெம்ப்ரேன் எதால் ஆனது, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து கிளைகோலிபிட்ஸ் அண்ட் கிளைகோப்ரோட்டீன்ஸ். கிளைகோப்ரோட்டீனும் சேர்ந்ததால தான் என்னது இந்த செல் மெம்ப்ரேன் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இன் செல் மெம்ப்ரேன் விச் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனல் ட்ராக்ட். செல் மெம்ப்ரேனோட அதாவது செல் மெம்ப்ரேன் வந்து விச் ஆர்கன் இஸ் ப்ரெசன்ட் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனல் ட்ராக்டில் இருக்கக்கூடிய அந்த செல் மெம்ப்ரேனோட ஆர்கன் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து என்னது மைக்ரோவில்லி தான் வந்து என்னது அதோட அந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைனல் ட்ராக்ட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மைக்ரோவில்லியும் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் அ செல் மெம்ப்ரேன் தான். இப்போ இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரியான இதை படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவுட்டர் ஒரு தின் மெம்ப்ரேன் இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் வந்து என்னது செல் மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அனிமல் செல்லில் பிளாஸ்மா மெம்ப்ரேன் சொல்லுவோம், பிளான்ட் செல்ஸில் வந்து பிளாஸ்மா லெம்மான்னு சொல்லுவோம். நாகேலி அண்ட் கிராமருங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து அந்த டேர்ம் அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க. செல் மெம்ப்ரேனோட ஸ்ட்ரக்சரில் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட் இந்த மாதிரியான எல்லாமே இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் செல் மெம்ப்ரேன் வந்து இருக்குது. சைட்டோபிளாஸ்மிக் செல் மெம்ப்ரேனும் இருக்கும், இன்டர்னல்ஸ் மெம்ப்ரேனும் இருக்கும். சரியா? மொத்தத்தையும் சரௌண்ட் பண்ணியிருந்ததுன்னா சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன். ஒரு குறிப்பிட்ட ஆர்கனை மட்டும் சரௌண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா இன்டர்னல் மெம்ப்ரேன். ஓகேவா? ஸோ இது உள்ள என்னெல்லாம் இருக்குது, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் ஆசிட் இந்த மாதிரியான எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதோட நியூட்ரியன்ஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ப்யூரிஃபை பண்ணி உள்ள அலோவ் பண்ணுறதா எது இந்த செல் மெம்ப்ரேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, 40 to 50% ப்ரோட்டீனும் 50 to 60% லிப்பிடும் இருக்குது. இந்த மெம்ப்ரேன் லிப்பிட்ஸ் வந்து எப்படி இருக்குது, 3 டைப்ஸில் வந்து இருக்குது. பாஸ்போலிப்பிட், கிளைகோலிப்பிட் அண்ட் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனோட காம்போசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாஸ்போலிப்பிட், கிளைகோலிப்பிட், ஸ்டீராய்டு. ஓகேவா? அண்டு இது தவிர இன்னும் நிறைய வேறு லிப்பிட்ஸ் இருக்குது. பாக்டீரியல் மெம்ப்ரேனோட காம்போசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் பாஸ்போலிப்பிட் இது ரெண்டுமே இருக்குது. கொலஸ்ட்ரால் 70யும் பாஸ்போலிப்பிட் 30% இருக்கும். ஓகேவா? செல் மெம்ப்ரேனோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த டேவ்சன் ட்ரைலாமினார் சாண்ட்விச் மாடல் இருக்குது, ஃப்ளூயிட் மொசைக் மாடல் இருக்குது, யூனிட் மெம்ப்ரேன் ராபர்ட்சன் இருக்குது. சரியா? ஸோ இது ஒவ்வொரு மாடலையும் அதை யார் கண்டுபிடிச்சாங்க, அதில் என்ன மாதிரியான இந்த பாஸ்போலிப்பிட் பைலேயர் இருக்குமா, ஓகேவா, வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன, ஓகே, தென் ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னால் என்ன, அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரியான எல்லாமே இருக்கும். இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ்னா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்னா என்ன, ஹைட்ரோஃபிலிக்னா என்ன, ஹைட்ரோஃபோபிக்னா என்ன. ஓகே, மெம்ப்ரேன் ப்ரோட்டீனோட 5 டைப்ஸ் என்ன, அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலோட அட்வான்டேஜஸ். ஓகே, அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். பிளட் குரூப்பிங், டைஜஷன், லொக்கோமோஷன், டிரான்ஸ்போர்ட், பல்க் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் பார்த்தோம். எக்ஸோசைட்டோசிஸில் ஆஸ்மாசிஸ்னா என்ன, டிஃப்யூஷனா என்ன, இந்த மாதிரியான எல்லாமே இருக்கும். ஓகே, அண்ட் தென் மெட்டபாலிசம். ஸோ இவ்வளோ தான் அந்த டாப்பிக்கில் இருக்கிறதுல முக்கியமான கண்டென்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து செல் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆர்கானிசத்தில் ஒரு க்ரோத் நடக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து ஒரு செல் சைக்கிள். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து ஒவ்வொரு ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்கும், ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும். ஸோ இதில் மெயினாக ஒரு 2 டைப்ஸ் நம்ம வந்து படிப்போம், மைட்டாசிஸ் அண்ட்
மியாசிஸ். ஓகேவா? ஸோ இப்போ மைட்டாசிஸ்னால் என்ன, மியாசிஸ்னால் என்ன, மைட்டாசிஸ் எங்கே நடக்கும், மியாசிஸ் எங்கே நடக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ சயின்ஸை பொறுத்தளவில் இந்த செல் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தளவில் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செல் சைக்கிள்னா என்னங்கிறத அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ், அதாவது மைட்டாசிஸ்னால் என்ன, மியாசிஸ்னால் என்னங்கிறத பற்றியும் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ. வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.